சரியாக 5:50 மழை துளி விழ ஆரம்பிச்சிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத் இறங்குது. ஒரு நியூஸ் உண்டு, முக்கியமான நியூஸ் உண்டு. Sri Lanka is our friend country, and as I told you, Hormuz Strait is not close to our friend country's vessels. Because of that, Iran always is ready to provide all necessities of friendly countries like Sri Lanka. And in any case, if Sri Lanka demands oil or any other necessity goods, Iran will supply and provide these goods to Sri Lanka. We don't want to see Sri Lanka in a trouble. And nation of Sri Lanka is very esteemed and respected people to Iran. Thank you. அல்ஹம்துலில்லாஹ். இல்லை, ஈரான் வந்து சொல்கிறாங்க, என்ன சப்போர்ட் வேணுமோ நாங்கள் தருவோம், ஆயில் வேணுமா மற்ற ஏதாவது சப்போர்ட்டல் வேணுமா எங்களால் முடிஞ்சதை நாங்கள் தருவோம். அதே மாதிரி ஈரான் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே கப்பலையுமே தடுக்காது அப்படின்னு இதே வீடியோ எனக்கு அனுப்பி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அப்போ ஏன் நம்ம கார்கோலாம் அனுப்பாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு. கார்கோலாம் அனுப்புறது பிரச்சனை இல்லை, வரக்கூடிய கப்பல் தான் பிரச்சனை. இலங்கையில் சொந்தமாக 10 பேருக்கு ஒரு 10 கப்பல் இருக்குன்னா அந்த கப்பல்கள் அனுப்பி சாமான் ஏற்றிடலான்னு வைங்களேன். இப்போ இலங்கையில் இருக்கிற கப்பல்லே வரக்கூடிய எல்லா அமெரிக்கன்காரண்டையும் இஸ்ரேல்காரண்டையும் ஒவ்வொரு வேறு நாட்டுக்காரங்களையும் ஈரானுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க நாட்டுக்காரங்களுடைய கப்பல் தான் வருது. அதில் யாருடைய சாமான் ஏற்றினாலும் கப்பல் தான் டார்கெட். அதனால் கப்பல் வந்து யாருடையது அப்படின்றது தான் பார்ப்பாங்களே தவிர உள்ளே இருக்கிற சாமானை பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ இலங்கை முதலாளி ஒருவருக்கு சொந்தமான இலங்கையுடைய கொடி தாங்கிய இலங்கை கப்பல் ஒன்று வருதுன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தாராளமாக கப்பல் உள்ளே வந்து போகலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்திய கப்பலும் வெளியே போயிடுச்சு, அதே மாதிரி பாகிஸ்தான் கப்பல் வெளியே போயிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாமல். அதே போல் இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தான் அடிக்க மாட்டோம் அப்படின்னு நிறுத்திருக்காங்களே தவிர இஸ்ரேல் மற்றும் ஈரான் இந்த 2 நாடுகளுடைய முடிவு என்ன அப்படின்றது நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியாது, அதை சொல்லவும் முடியாது. அமெரிக்கான்றது வந்து ஒரு 3வது நாடு தான், 3ஆம் தரப்பு தான். இஸ்ரேலும் ஈரானும் தான் இதில் முக்கியமான நபர்கள். அவங்க தீர்மானிக்கணும். இஸ்ரேல் ஈரான் பக்கம் அடிக்காமல் இருந்தாலோ ஈரான் இஸ்ரேல் பக்கம் அடிக்காமல் இருந்தாலோ பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். ஆனால் இதில் இந்த மிடில் ஈஸ்ட், அதாவது அரபு நாடுகள் பக்கம் ஒருவேளை அவங்க இந்த நேரத்தில் தாக்குதல் நடத்தாமல் இருக்கலாம். ஏன் அமெரிக்கா கை வைக்காத பட்சத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் நடத்துறது முடியுமா, நிற்குமா அப்படின்றது இன்னும் ஈரான் தரப்பால் எந்த ஒரு பதிவும் இல்லை, பார்க்கலாம். அது வரைக்கும் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. இல்லைன்னா நேற்று ஒரு வீடியோ பாருங்க, போயிட்டு டார்லிங் மிசைல் வருது டார்லிங், பாரு டார்லிங், நல்லா வருதா, இதான் பாரு டார்லிங், இதான் வருது. கடைசியில் பார்த்தா கண்ணாடி துண்டுகள் வந்து ஒருத்தன் தலையிலையும் ஏறி இருக்குதான். கண்ணாடி துண்டுகள் இருக்குதானே, இந்த மாதிரி பீஸுகள் இருக்குதானே, இந்த கண்ணாடி பீசஸ் வந்து இந்த மாதிரி கண்ணாடி பீசஸ் வந்து ஒவ்வொருத்தன் தலைக்குள்ளே இருக்குதான். அந்த இடத்துல நின்றவனுங்களுடைய நம்ம இலங்கை நாட்டு பயலுங்க டார்லிங்குக்கு வீடியோ காலில் ரத்தரனுக்கு இது காட்ட போனது, மிசைல் வாரத்து. கவனமாக இருங்க, தயவு செய்து கவனமாக இருங்க. யுத்தம் இன்னும் முடியலை. யுத்தம் பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ், ஏதாவது நல்ல தகவல்களாக கிடைக்கணும், எல்லாருக்கும் அமைதி நிலவணும் அப்படி நாமளும் பிரார்த்தனை பண்ணுவோம். கவனமாக இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். சந்தோஷமான ஒரு செய்தி. 5 நாளைக்கு டிஜே டொனால்ட் ட்ரம்ப் 5 நாளைக்கு இந்த யுத்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறார். அவர்களுடைய இராணுவத்திற்கு ஈரான் மீதான எந்த ஒரு தாக்குதலுமே தற்போதைக்கு நடத்தக்கூடாது, இராணுவ அதிகாரங்கள் எல்லாத்தையுமே இப்போதைக்கு நிறுத்தி வைங்க, நல்லபடியாக, அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மீட்டிங் போயிட்டுருக்குது. இந்த நிலைமை சரியானால் ஈரானுடனான யுத்தம் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கால்ஸ் ஃபார் புஷ் ஆன் ஆல் மிலிட்ரி ஸ்ட்ரைக் against Iranian power plants and energy infrastructure for 5 days period subject the success the ongoing meeting and discussions அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்ப்போம். நல்ல நிலைமை வந்தால் எல்லாருக்குமே சந்தோஷம்.
நல்லபடியாக ஏதாவது ஒரு பிரச்சனை முடிஞ்சு எல்லாருக்குமே நாட்டுக்கு போகிறவங்களுக்கு நாட்டுக்கு போகிறதுக்குரிய ஏற்பாடு, அதே மாதிரி விமான சேவைகள், கார்கோ போடக்கூடிய தேவைகள், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. எல்லாமே சரியான நிலைமைக்கு வந்துருச்சுன்னா சந்தோஷம், பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த தகவல் வந்து முடிந்த வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். 5 நாளைக்கு ஈரான் மீது எந்த தாக்குதலும் நடத்த மாட்டோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. ஆனால் இஸ்ரேலுடைய பக்கம் என்ன பண்ணுவாங்கன்றது நோ ஐடியா. ஏன்னா அமெரிக்கா தாக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் இஸ்ரேல் என்ன செய்வாங்கன்றது சொல்ல முடியாது இல்லையா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.